வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை. வெள்ள அபாயம் பேராதனை பல்கலையின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம். பொதுமக்கள் முறைப்பாடுகளுக்கு புதிய 118 சேவை மையம் அறிமுகம். கிளிநொச்சியில் அதிர்ச்சி, எரிந்த நிலையில் சடலம் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. ஜோசித வசந்த கரண்டகுடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். ரத்கம கடற்கரையில் கரையொதுங்கிய மற்றொரு கொள்கலன். 48 மணி நேர வெள்ள எச்சரிக்கை கழனி மகாவலி கரையோர மக்களுக்கு அறிவிப்பு. கடல் சீற்றத்தால் ஆபத்தில் மீனவ கிராமங்கள் கீரிமுந்தல் கடலுக்குள் மறையும் அபாயம். தொடர் மண் சரிவால் மலையக பிரதான வீதிகள் முடக்கும், பயணிகள் கடும் அவதி. நீரில் மூழ்கிய பல வீடுகள், வீதிகள், திறக்கப்பட்ட வான்கதவுகள், 118 பேர் இடப்பெயர்வு. தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சு, முக்கிய விடயங்களை வெளிப்படுத்திய சுமந்திரன். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதை செய்ய வேண்டும் சொன்னார். அதற்கு அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்விச் செயலாளர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதுர விடுதியின் கீழ் தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் பல்கலைக்கழகத்தின் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தமது சொந்த பிரதேசங்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய மாணவர்கள் புறப்பட்டு செல்ல முடியும். சீரற்ற வானிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் சரசவி மெதுர விடுதியை தவிர்த்து பல்கலைக்கழக விடுதி நிர்வாகத்தில் அறிவித்து தங்கியிருக்க முடியும். அபாயகரமான தனியார் தங்கு விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் பாதுகாப்பிற்காக பல்கலைக்கழக விடுதிகளுக்கு வருகை தந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவையான பதவிகளை பேணுமாறு விடுதி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு மாணவரும் விடுதிகளை விட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்றும் பல்கலைக்கழகம் வலியுறுத்துகிறது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லே கோனஸ். பொதுமக்களின் முறைப்பாடுகளை இலகுவாக பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் நோக்கில் 118 பொது பாதுகாப்பு சேவை மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை கையாளும் வகையில் இந்த மையம் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தலைமையில் அமைச்சின் வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்கள் கட்டணமில்லா 118 அவசர தொலைபேசி இலக்கம் அல்லது 118 pubcheck.gov.lk என்ற இணையதளத்தினூடாக தங்களது முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், தேசிய அபாயகரமான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபை, புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் அலுவலகம் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை இந்த சேவை மூலம் முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பான தகவல்களையும் இந்த தொலைபேசி சேவையூடாக வழங்க முடியும் என தெரிவித்தார். அவ்வாறான தகவல்களை வழங்குபவர்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. எனினும் பொய்யான தகவல்களை வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரணைமாடு குளத்தை ஆண்டிய பகுதியில் இன்று எரிந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இரணிமடு குளத்தை பார்வையிட சென்று சுற்றுலா பயணிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து கிளிநொச்சி போலீசார் மற்றும் தடவியல் போலீஸ் நிபுணர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவ இடத்தில் தடவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முக்கிய சான்றுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாவட்ட நீதிபதி சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காகவும் உயிரிழந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. குறித்த மரணம் திட்டமிட்ட கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் கிளிநொச்சி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்ணகொட ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. 2006 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதிக்கும் 2007 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய போது ஜோசித ராஜபக்ஷ என்ற பிரதிவாதி பிரித்தானியாவின் அரசு கடற்படை பயிற்சி கல்லூரியின் ட்ரோஜல் நேவி ஜங் ஆபீசர் கோர்ஸ் பாடநெறிக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அச்செயலூடாக முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிரதிவாதியான ஜோசித ராஜபக்ஷவிற்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பிரதிவாதிகளுக்கு எதிராக ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை 8 ஆகும். இக்குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை பிரதிவாதிகளிடம் கையளிக்க எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்படவுள்ளது. ரத்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஓவகந்த சந்திக்கு அருகிலுள்ள கடற்கரையில் இன்று காலை கொள்கலன் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த கொள்கலன் வெள்ளை நிறமுடைய சுமார் 40 அடி நீளமான கொள்கலன் என ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்கம போலீசாரின் தகவலை தொடர்ந்து தெற்கு மாகாண கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் அக்கொள்கலன்களை பார்வையிட்டனர். பின்னர் கடற்கரையில் சிதறி கிடந்த ரெஜிஃபோம் துண்டுகள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை அவர்கள் அகற்றினர். இது கப்பலொன்றிலிருந்து கடலில் விழுந்த கொள்கலனாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இதனிடையே நேற்று இந்துருவ பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் வெள்ளை நிற கொள்கலன் ஒன்று கரையொதுங்கியிருந்தது. நேற்று முற்பகல் இவ்வாறு கரையொதுங்கியுள்ள இக்கொள்கலன் நேற்று முன்தினம் கொழும்பு காண்மித்த கடற்பகுதியில் கப்பல் ஒன்றிலிருந்து கடலில் விழுந்த வெற்று கொள்கலன் என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலய நூற்றாண்டு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் 5 சிறப்பாக நடைபெறவுள்ளது. தீவகத்தின் புகழ்பெற்ற பாடசாலைகளில் ஒன்றான யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் தன்னுடைய நூற்றாண்டு நிறைவை பாடசாலை மைதானத்தில் காலை மற்றும் மாலை என 2 அமர்வுகளாக வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளது. ஒரு நூற்றாண்டு கல்வி பயணம் தொடரும் எங்கள் சேவையின் கனவு எனும் பொன்மொழியுடன் பாடசாலை அதிபர் வ. அருட்செல்வன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெறவுள்ளது. குறித்த நிகழ்வின் காலை அமர்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஞானசுந்தரனும் சிறப்பு விருந்தினராக வேலணை பிரதேச செயலர் தா. அகிலனும் கௌரவ விருந்தினராக வங்கி முகாமையாளர் மற்றும் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பழைய மாணவியுமான கா. செந்திலும் மாலை அமர்வில் சிறப்பு விருந்தினராக தீவக வலய கல்வி பணிப்பாளர் தா. லெனின் அறிவழகன், கௌரவ விருந்தினர்களாக ஓய்வு நிலைய அதிபர் மா. தனபாலசிங்கம், செல்வி ஓய்வு நிலைய அதிபர் மா. சுப்பிரமணியம், ஓய்வு நிலைய அதிபர் நாவண்ணா பஞ்சலிங்கம் ஆகியோர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். பாடசாலையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்நிகழ்வில் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பாடசாலை சமூகமும் பழைய மாணவர் சங்கமும் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கல்லணி கங்கையை அண்மித்த பகுதிக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது.
இந்த அறிவித்தல் அடுத்த 48 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த அறிவித்தல் 5ஆம் திகதி காலை 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அப்பகுதிகள் ஊடான உபவீதிகளில் பயணிக்கும் சாரதிகளும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு குறித்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் உடுனுவர, உடபலாத்த, ஜட்டினுவர, தொலுவ, கொத்மலை, பஸ்பாக்கே கேரளை, கங்கைகள கேரளை, கங்கவட்ட கேரளை, ஹரிஸ்பத்துவ மற்றும் பகத்த தும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் உடப்பு மற்றும் கல்பட்டி பகுதிகளில் கடுமையாக வீசி வரும் தென்மேல் பருவக்காற்றின் தாக்குதல் கடலரிப்பு வேகமடைந்துள்ளதுடன் பல மீனவ வாடிகளும் கடற்கரையோர குடியிருப்புகளும் ஆபத்தான நிலையை எதிர்கொண்டுள்ளன. உடப்பு பகுதியில் நேற்றிரவு கடல் அலைகள் கரையை தாண்டி மீனவவாடிகளுக்கு அண்மையிலுள்ள வீதி வரை வந்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள பல மீனவவாடிகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை கல்பட்டிக்கு வடக்கே அமைந்துள்ள கீரிமுந்தல் மீனவ கிராமமும் கடுமையான கடலரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக டச்பே கிராமிய மீனவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் பெரும்பாலானோரின் ஒரே வாழ்வாதாரம் மீன்பிடி தொழிலாகும். கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிராம மக்கள் மற்றும் மீனவ அமைப்புகள் இணைந்து முன்னதாக மணல் மூடைகளை அடுக்கி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த போதிலும் அண்மைய நாட்களில் வீசி வரும் பலத்த காற்று மற்றும் கொந்தளிக்கும் கடல் காரணமாக அவையும் கடலுக்குள் அடித்துச் செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கேரிமுந்தல் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல மீன்பிடி படகுகளும் கடும் காற்றின் தாக்கத்தால் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலைமைக்கு உடனடி தீர்வு காணப்படாவிட்டால் கீரிமுந்தல் கிராமமே இலங்கையின் வரைபடத்திலிருந்து மறைந்து போகும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மீனவர் ஒருவர், பருவக்காற்று காலங்களில் கடல் கொந்தளிப்பது எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் இந்த முறை அசாதாரணமாக கடல் சீற்றமடைந்துள்ளது. கடற்கரை எங்கள் வாழ்வாதாரத்தின் அடிப்படை. படகுகளை நிறுத்தவும் மீனவ வாடிகளை நடத்தவும் அதுவே அவசியம். கடற்கரை முழுமையாக அறிந்துவிட்டால் எங்களால் தொழில் செய்ய முடியாது. எனவே எங்கள் கடற்கரையை பாதுகாக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையால் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பல இடங்களில் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளதால் பல பிரதான வீதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கம்பளை நாவலப்பட்டி பிரதான வீதியின் உலப்பனை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாறைகள் மற்றும் மண் குவியல்கள் வீதியில் சரிந்து விழுந்துள்ளன. இதன் காரணமாக குறித்த வீதியின் ஒரு வழி பாதை வழியாக மட்டுமே வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வீதியில் குவிந்துள்ள மண் மற்றும் கற்களை அகற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட தரப்பினர் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் பயணிக்கும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் ஹேட்டன் போடை பிரதான வீதியின் எல்பிஎன் பகுதியில் இன்று அதிகாலை பாரிய கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்ததால் ஹட்டன் போடைஸ் டயகம குறுக்கு வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ஹட்டன் வலய போலீஸ் பொறுப்பதிகாரி பிரதீப் வீரசேகர பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளை சீரற்ற வானிலையால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியக்கல பகுதியில் பல இடங்களில் மண்மேடுகளும் கற்பாறைகளும் சரிந்து வீழ்ந்துள்ளதால் அந்த வீதியுடனான போக்குவரத்தும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஹேட்டனில் இருந்து கினிகத்தேனை, நாவலப்பட்டி, கண்டி மற்றும் கொழும்பு நோக்கியும் அத்திசைகளில் இருந்து ஹேட்டன் நோக்கியும் பயணிக்கும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் சிக்கியுள்ளதுடன் பயணிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். வீதியை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து மண்மேடுகள் மற்றும் கற்பாறைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தொடரும் மழை காரணமாக புதிய மண் சரிவுகள் ஏற்படும் அபாயம் நிலவுவதால் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதே நேரம் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கடுகண்ணாவை பகுதியும் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்.
சாய்ந்தமருது மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ளூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக பல பிரதான மற்றும் உட்புற வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மழை நீரானது வடிகான்கள் வழியே முறையாக வழிந்தோட வழியின்மையினாலேயே பெரும்பாலான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பாதசாரிகள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் வாகனச்சாரதிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதோடு அன்றாட காரியங்களை மேற்கொள்வதிலும் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இதேவேளை மேல் கொத்மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று காலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 3 மதகுகள் தானாகவே திறக்கப்பட்டுள்ளன என்று நீர்த்தேக்க பொறுப்பு பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர் வெளியேற்றும் வான்கதவுகள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திறக்கப்பட்டு வினாடிக்கு சுமார் 250 கன மீட்டர் வேகத்தில் நீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் அப்பகுதியில் பெய்த கனமழையால் செயின்ட் கிளேர் மற்றும் டெவன் நீர்வீழ்ச்சிகளின் நீர்கொள்ளளவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இருவேறு பகுதிகளில் 55 குடும்பங்களைச் சேர்ந்த 118 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உரித்தான பிளக் வாட்டர் கெனில்வத்த பகுதியில் இரவு முழுவதும் பெய்த கடும் மழையினால் 26 குடும்பங்களைச் சேர்ந்த 62 பேர் இன்று அதிகாலை பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை கொட்டக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உரித்தான மேபிள்ட் தோட்டத்தின் ரொப்கீல் பிரிவில் இன்று அதிகாலை 4 மணியளவில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 30 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் காசல் டி நீர்த்தேக்கத்திற்கு ஹட்டனில் இருந்து நீர் பாயும் டிக்கோயா கால்வாய் பெருக்கெடுத்தமையினால் அதன் இருமருங்கிலும் உள்ள பல வீடுகள் இன்று வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே மகாவலி கங்கை பெருக்கெடுத்தமையினால் நாவலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகளின் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழ் மக்களும் மலையக மக்களும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடப்பட்டதாக கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு ஒரு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதனை செய்ய வேண்டும் சொன்னார். அதற்கு தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கிற 2 பேர் சாணக்கியன் ராசமாணிக்கவும் நிசாம் காரியப்பட்ட சொன்னார்கள். அந்த தெரிவுக்குழுவிலே எந்த முடிவும் வராது, அது நேரம் விரயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு என்பதை தெளிவாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் சொன்னார், அந்த தெரிவுக்குழு தலைவரோடு நான் இன்றைக்கு பேசிவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை என்பதை பற்றி எங்களுக்கு அறிய தருவதாக சொன்னார். நிலப்பிரச்சனை, காணி பிரச்சனை சம்பந்தமாக ஒரு நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கையை கூறியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு காணியே கிடையாது. அது பற்றி பேசுகிற போது அதுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது அந்த கம்பெனியிலிருந்து அந்த காணிகளை கொடுக்கிற காரணத்தினாலே அவர்களோடு பேசித்தான் அந்த சொல்லியிருக்கிறார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி உச்சிலம்மன் கோயில் மணற்பாதையை பிறப்பிடமாகவும் கரணவாய் மாந்தோட்டத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராசா நாகரத்னம் அவர்கள் 3/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வரத்னம் தங்கமலர் பெரியக்கா அவர்கள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம்
அநிலைதீவு முதலாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு நடராஜா கதிரவேலு அவர்கள் 1/8/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வேலடை மேற்கு 8ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வேலடை மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் சென்னை வடபழனியை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவலிங்கம் புஷ்பகாந்தி புஷ்பம் அவர்கள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.